السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. كيف حالكم يا حبيبكم؟ أكرم هنا مرة ثانية. لسنا عربي لما வாங்க. இந்த வீடியோல நம்ம தமிழ் வழியா அரபி மொழி கத்துக்க போறோம். குறிப்பா வந்து படங்கள் வழியா கத்துக்க போறோம். Let's get started. First dialogue என்ன சொல்றாங்கன்னா இன்னஹு ஹுவ அப்படின்னா அது அவன் அப்படின்னு அர்த்தம். That's him. அப்புறம் மறுபடியும் வந்து ஹுவன் போட்டிருக்காங்க which means அவன் அர்த்தம். அவர் அவன் அப்படின்னு வரும்ல அதுக்கு he. So இன்னஹு ஹுவ that's him he அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டாங்க பாதிலேயே. அது அவன் தானே அவன் அப்படின்ற மாதிரி நிப்பாட்டிருக்காங்க. غافر أنت حي؟ غافر أنت حي؟ غافر أنت حي؟ غافر أنت حي؟ அப்புறம் செகண்ட் டயலாக்ல ظافر أنت حي؟ ظافر أنت حي? ظافر அப்படின்றது ஒரு ஜென்டில்மேனோட பேரு. அந்த அப்படின்றது நீ அல்லது நீங்க. ஹை அப்படின்னா வந்து உயிரோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அலைவ். அப்போ டோட்டல் என்ன கேட்குறாங்க? ظافر நீ உயிரோட தான் இருக்கியா? ظافر you're alive அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. أنا رملة أنا رملة أنا رملة أنا رملة. மூணாவது டயலாக்ல என்ன சொல்றாங்க? أنا رملة أنا رملة. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அனா படிச்சிருப்போம். ஸோ நான் ரம்லா. ரம்லான்றது ஒரு லேடியோட பேரு. ஸோ நான் ரம்லா அப்படின்னு சொல்றாங்க. قال لي إنك مت قال لي إنك مت قال لي إنك مت قال لي إنك مت. இந்த டயலாக்ல என்ன சொல்றாங்க? காலலி இன்னக மித். காலலி அப்படின்னா வந்து அவன் என்கிட்ட சொன்னான் இன்னக மித் நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. He told me that he died. قال إنك مت. அவன் சொன்னா நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. كنت أظنك ميتا كذب كنت أظنك ميتا كذب كنت أظنك ميتا كذب كنت أظنك ميتا كذب. இந்த டயலாக்ல كنت أظنك ميتا كنت أظنك ميتا. كنت அப்படின்னா you were அர்த்தம். இறந்துட்ட அப்படின்றதுக்கு மைத்தன். குந்து மைத்தன் அப்படின்றது நீ இறந்துட்ட அப்படின்றது அர்த்தம். அதுனுக்கு அப்படின்னா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ குந்து அதுனுக்கு மைத்தன் அப்படின்னா நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي كذب عليك كما كذب علي. அடுத்து இந்த டயலாக்ல என்ன சொல்றாங்க? كذب عليك كما كذب علي. ஃபாஸ்டா சொல்லுங்க. كذب عليك كما كذب علي. கதபா அப்படின்னா வந்து அவன் பொய் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். அலைக்கி அப்படின்னா வந்து உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கமா அப்படின்னா மாதிரி அப்படின்ற அர்த்தம். மறுபடியும் கதபான்னு யூஸ் பண்றாங்கல்ல பொய் சொன்னா. அலை அப்படின்னா என்கிட்ட உன்கிட்ட பொய் சொன்ன மாதிரியே என்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபியூ டயலாக்ஸை நீங்க எவ்வளவு புது வார்த்தையில் அரபியில் கத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னஹு ஹுவ அந்த ஹை அனா கால லி இன்னக்க மித் குந்து அதுனுக்க மைத்தன் கதப அலைக்கி கம அலை. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுதா? தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க தெளிவாக கவனிச்சிருக்கீங்க அர்த்தம். தெளிவாக கவனிச்சு படிச்சிருக்கீங்க. புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ ரீப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மீனிங் வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த டயலாக்ஸ்லாம் வந்து ஒரு பழைய காலத்து படம். ஸோ பழைய காலத்து படம்னால அது வந்து எழுத்து வழக்கில் பேசியிருப்பாங்க. நம்ம தமிழ்லேயே அப்படி தானே பழைய காலத்து படம்லாம் எழுத்து வழக்கில் பேசுவாங்க. இப்போ வர படங்கள்லாம் நம்ம ஸ்போக்கன் லாங்குவேஜ் பேசுகிறாங்களா. ஸோ அதே மாதிரி அரபிக்கில் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்போக்கன் அரபிக் பேஸ்டாக ஒரு மூவி அது நான் ஃபியூச்சர் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் அவங்களாம் வந்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549. நம்ம வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் மஅஸ்ஸலாமா.